வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு என்னென்ன கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைவாக வரும். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு எடுத்தாலே பாஸ் ஆகிற கேட்டகரி அப்படின்றது ஒரு சிலது இருக்குது. அதையெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு அது வந்து ரொம்ப மினிமம் குவாலிஃபிகேஷனே எடுத்தால் போதும் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேட்டகரி 1, 2, 3, 4 வர்றவங்க, அதாவது பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனு, ஹார்ட் ஆஃப் ஹியரிங்கு, லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, ஆர்டிசம், இது எல்லாமே வந்துட்டு 4 வகையான கேட்டகரி 1, 2, 3, 4ன்னு பிரிப்பாங்க. இந்த 4க்குமே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4% ஒன்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தராங்க அப்படின்னா, இந்த 4% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆவரேஜாக, அதாவது எக்ஸாம்பிளாக ரவுண்ட் ஃபிகராக ஒரு 2000 வேக்கண்ட் அப்படி இருக்கிற இடத்துல உங்களுக்கு 4% வேக்கண்ட் அப்படின்னா 80 வேக்கண்ட். ஸோ 80 பேர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அவ்வளோ பேர் வந்து அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கிடைக்கும். அதுவும் குவாலிஃபிகேஷன் மார்க், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தால் மட்டுமே போதும். இதை தாண்டி நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷயம். அடுத்து வந்து வேறு யாருக்கெல்லாம் வந்து குறைவான மதிப்பெண்கள் இருந்தால் போதும், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கம்மியான மார்க் இருக்கணும், அந்த மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் மேபி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 100% எலிஜிபிள் மார்க் வாங்கினாலே ஜாப் கிடச்சிரும். என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா பிஎஸ்டிஎம் பெருசாக உங்களுக்கு ரோல் ப்ளே ஆகாது, பெரிய ரோல் வந்து காமிக்காது. 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பெரிய ரோல் ப்ளே ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு 50-70% வந்து தமிழ் மீடியமோ, ஒரு 30% பீப்புள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமும் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் இங்கே கிராமத்துலேருந்து படித்தவங்களாக இருந்தாலுமே சரி, நகரத்துலேருந்து படித்தவங்களாக இருந்தாலுமே சரி, மேக்ஸிமம் டிகிரி லெவல் போகும்போது, அது யூஜி பிஜி அந்த ரேஞ்சிலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா 99% வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 பிலோ லெவல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், பிஎஸ்டிஎம் அப்படின்றது ஒரு எக்ஸாம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரோலாக இருக்க போகுது இந்த பிஎஸ்டிஎம். நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கினா மட்டுமே போதுமான ஒன்றா இருக்கும். அடுத்த வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், சேம் இதே கேட்டகரி தான். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும். இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. இதில் வந்து 3% ரிசர்வேஷன் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், சேம் இவங்களுக்கும் அதே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன்லேருந்து 3லேருந்து 5 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும். அதாவது உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன், நான் எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 60 மார்க்கு குவாலிஃபிகேஷன், 63லேருந்து ஒரு 65 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, அதுவும் எஸ்ஜிடியில் வரணும். வர்ற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேட்டகரியில் வர்ற நபர்களுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதும். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டகரி 1, 2, 3, 4 வர்ற கேண்டிடேட்ஸ், ப்ளஸ் வந்துட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ், ப்ளஸ் எஸ்ஜிடிக்கு ஒரு 3 மார்க்கு 5 மார்க் வந்து அதிகமாகும். ஸோ இந்த 3 பேருக்கும் இவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், 100% வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து இதற்கான ரிசல்ட்டு சிவி, இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவியில் நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற விஷயமும் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. ஸோ சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து
மேக்ஸிமம் ஒரே வாரத்தில் சொல்லணும்னா அப்ளிகேஷன் போட்டப்போ என்னெல்லாம் அப்லோடு பண்ணுனீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து மெயின். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்துருங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ அதாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது, யூஜி டிகிரியோடது, பிஜி டிகிரியோடது, பிஎட் டிகிரியோடது, பிபிஎட்டோடது, எம்பிஎட்டோடது. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் ஜிஓ ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஜிஓ இருக்கணும். அதாவது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம போடுவோம்ல அந்த இதுக்கு இருக்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனில் வாங்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். கெஜெட்டட் ஆஃபீஸர்னால் க்ரீன் இங்கில் சைன் போடக்கூடிய நபர்கள், அவங்க தான் கெஜெட்டட் ஆஃபீஸர். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் கிளைம் பிஎஸ்சிஎம், அதாவது பிஎஸ்சிஎம்க்கு ப்ரூஃப் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அடுத்து வந்துட்டு ஃப்ரம் த ஹச்ஓடி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் ஹச்ஓடி அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. ஏதாவது ஹச்ஓடினா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஹச்ஓடி கிட்ட வாங்கணும். அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கணும். ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி மேபி அப்ளை பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி வந்து கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். அதாவது இது ஒரு சிலர் வந்து பிடபிள்யூடி அப்படின்னு சும்மா அப்ளை பண்ணும்போது கிளிக் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்டு தான் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கணும், கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் இது எல்லாமே கொண்டுக்கிட்டு போனால் மட்டும்தான் செலக்டட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:1.25 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் சிவிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ சிவிக்கு இந்த 1:1.25 கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். ஸோ 4:5 அதுதான் ரேஷியோ. ஏன் இப்படி எக்ஸ்ட்ரா ஒருத்தரை கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு போகாமையோ இல்லை சப்மிட் பண்ணாமையோ ஏதாவது தவறுதலாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ உங்களை வந்து இன்எலிஜிபிள் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கிற நபருக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் அப்படின்றது நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த விஷயத்தை பற்றியும் பேசுவோம். அதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.